அமீர், அமீருக்கு வழிபடுங்க. ஃபீமா அஹப்ப வ கரிஹ. இதைத்தான் நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். ஃபீமா அஹப்ப வ கரிஹ. ஒன்றவங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் வழிபடத்தான் வேண்டும். ஓ கரிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெறுப்பாக இருந்தாலும் வழிபடத்தான் வேண்டும். எனக்கு வெறுப்பு, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிப்பு இல்லை, நான் யாரு தலைவர், யாரு செக்ரட்டரி, யார் இதை, யாரு பொறுப்புதாரி, எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்வாயானால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டாய், அல்லாஹ்வுடைய நபிக்கு மாறு செய்து விட்டாய், உன்னுடைய சமூகத்தின் முகத்தின் மீது மண்ணை அள்ளி தூவி விட்டாய். ஏனென்றால் உன்னை பார்த்து உன்னுடைய பரம்பரை நல்லவர்களை எதிர்க்கும் பரம்பரை உண்டாகிவிடும். உன்னுடைய பரம்பரையில் நல்ல நசல்கள் உண்டாகாது. ஏன் தெரியுமா? இந்த மிம்பர் மேடையிலிருந்து உங்களுக்கு எதிராக, நிர்வாகத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் எதிராக பேசக்கூடியவர்களுக்கு நான் பதுவா செய்யறேன்னு நினைக்காதீங்க சகோதரர்களே. நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் என்று ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சபையில இருந்த ஒருவர் அதில் யா முஹம்மது எழுப்பி சொன்னாரே, முஹம்மது நீளமாக நடங்க என்று சொல்கிறாரே. எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது முகத்துக்கு நீளமாக நடங்க என்று சொன்னாரே. சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் அப்படியே தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நபி அவர்கள் பொறுமையாக அமைதியாக அந்த சபையை ஹேண்டில் பண்றாங்க. சகோதரர்களே, என்ன நடந்தது தெரியுமா? எதிர்காலத்திலே இவருடைய பரம்பரையில் இருந்துதான் அல்லாஹ்வுக்கு மாற்ற முடியும் ஹவாரிஜிகள் உருவாகிறார்கள் என்று உலமாக்கள் எதிர்க்கிறார்கள். என்ன தெரியுமா? நல்ல மக்களுக்கு எதிராக பேசுறது, ஒரு தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசுறது. சகோதரர்களே, யாரும் தன்னிச்சையாக நடக்க மாட்டாங்க. ஒரு மஷ்வரா இருக்குது. இந்த பள்ளி இருக்குதுன்னா இந்த பள்ளி அனைத்து பள்ளி சம்மேளனத்துக்கு கீழால இது கட்டப்பட்டிருக்குது. அதற்கு மேலால வக்கு போட்டிருக்குது. அதற்கு மேலால அதோட சேர்ந்து முஸ்லிம் சமய பண்பாட்டு நிறுவனம் இருக்குது, ஜமியத்துல் உலமா இருக்குது. கண்ணியமானவர்களே, யாரும் எதுவும் செய்ய முடியாது. எங்களை உள்ளத்துல நாங்க பள்ளியை நடத்தி கொண்டு நிர்வாகம் அதை எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க, நீதமாக நடக்கிறாங்க, எங்களுக்கு நீதி கிடைக்கிறது. யாரும் சகோதரர்களே நீங்க பின்னுக்காக வேண்டாம். இல்ல சகோதரர்களே, எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்குது, நீதியாக நடப்பாங்க. சகோதரர்களே, தப்பாக நடப்பாங்க. ஒரு விஷயத்தை கண்ணால கண்டுட்டோம் என்றாலும் அது